பக்தாத்தில் பதற்றம். அமெரிக்க தூதரகம் மீது ஆளில்லா விமான தாக்குதல். 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஆபத்து. ஐநாவுக்கான ராணிய தூதுவர் கண்டனம். மீண்டும் இருளில் மூழ்கும் நாடு. மின்வெட்டு தொடர்பில் சஜித் சபையில் அபாய எச்சரிக்கை. புதன்கிழமை விடுமுறை எதிரொலி. சபை அமர்வு நாளை ரத்து. மின்வெட்டை தவிர்க்க முடியாது. பலசக்தி அமைச்சர் பகிரங்க ஒப்புதல். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கோட்டா முன்னிலை. 2.5 மணி நேரம் வாக்குமூலம். தேசிய கொடியை இறக்க விவகாரம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அழைப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈராக் தலைநகர் பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூதரக பகுதியில் பெரும் வெடிப்புச் சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி ஆளில்லா விமான ஊடுருவியதை அடுத்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயற்பட்டு அதனை தடுத்து தாக்கியதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் முயற்சியின் போது தூதரகத்தின் அருகாமையில் ஒரு பலத்த வெடிப்புச் சத்தம் கேட்டதாக அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தூதரக பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சேத விவரங்கள் குறித்து மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொறுப்பற்ற ராணுவவாதம் குறித்து ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி பக்ரைனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய அவர், ஈரான் ஒருபோதும் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கோ அடிபணியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்போதைய மிக அவசரமான மனித உரிமை பிரச்சினை என்பது தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்களால் 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலே ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மோதல்கள் தொடங்கியதில் இதுவரை 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 7000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். எனினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு வேண்டுமென்றே பொதுமக்கள் மற்றும் கலாச்சார தளங்களை இலக்கு வைப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இத்தகைய பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் கண்டும் காணாமல் இருப்பது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். இந்த அலட்சிய போக்கு தொடர்ந்தால் இதனால் பாதிக்கப்படும் கடைசி நாடாக ஈரான் இருக்காது என அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அலி பக்ரைனி அச்சுறுத்தல்களுக்கு தமது நாடு ஒருபோதும் தலைவணங்காது என்பதை உறுதிபட கூறியுள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய பின்னடைவு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு மீண்டும் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி தள்ளப்படலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இன்று சபையில் உரையாற்றிய அவர், நுரைச்சோலை மின் நிலையத்தின் உற்பத்தி வீழ்ச்சி தொடர்பான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். நுரைச்சோலையில் ஏற்படும் இந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு மாற்றீடாக டீசல் மூலம் இயங்கும் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போது இந்த நாட்டில் நிலவி வரும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக டீசல் மின் நிலையங்களை முழுமையாக இயக்குவதிலும் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வேகத்தில் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் எதிர்வரும் ஏப்ரல், ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நாடு தழுவிய ரீதியில் திட்டமிடப்பட்ட மின்வெட்டை அமல்படுத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழல் உருவாகும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல, தரவுகளுடன் கூடிய அபாய எச்சரிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆபத்தான நிலையை தவிர்க்க அரசு உடனடியாக தீர்வை காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விசேட அரச விடுமுறை காரணமாக நாளை புதன்கிழமை நடைபெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்படக்கூடிய இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை விடுமுறை விசேட அரச விடுமுறை தினமாக அரசு பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலேயே நாடாளுமன்ற அமர்வுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுதினம் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஏற்கனவே திட்டமிட்டபடி சபை அமர்வு இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாளை நாடாளுமன்றம் கூடாத போதிலும் நாளை மறுதினம் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஏற்கனவே திட்டமிட்டபடி சபை அமர்வு இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி சேமிப்பு மற்றும் அரச செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எதிர்காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதை தவிர்க்க முடியாமல் போகலாம் என பலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த அதிர்ச்சிகரமான உண்மையை பகிரங்கப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக எரிசக்தி துறையில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய நிலவரம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு மோதல்கள் வெடித்த போதே மின்வெட்டு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசு எரிசக்தி துறையை சரியாக முகாமைத்துவம் செய்வதாலேயே இதுவரை மின்வெட்டு இன்றி மின்சாரத்தை வழங்க முடிந்ததாக உள்ளது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மின்வெட்டை தவிர்க்க அரசு தனது உச்சக்கட்ட முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு கட்டத்தில் மின்சார விநியோகத்தை தடை செய்ய வேண்டிய நிலைமை உருவாகலாம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழ்நிலை அதிகாரிகள் மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிந்தவரை நீண்ட காலத்துக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்காக மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது அமைச்சர் சபையில் உறுதியளித்திருந்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் முன்வைத்த தரவுகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து அமைச்சரின் இந்த பதில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசாரணையொன்றின் நிமித்தம் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று காலை இளஞ்ச ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். இதற்கமைய ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய அங்கு வருகை தந்த அவர் சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாக விசேட வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் குறிப்பிட்டதொரு ஊழல் விசாரணை தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உயர்மட்ட அதிகாரிகள் முன்னிலையில் வழங்கப்பட்ட இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் வழங்கியவை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய சம்பவம் தொடர்பில் மாணவர் தலைவர்கள் உள்ளிட்ட 3 வரை விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் ஆலோசனையின் கீழ் இந்த விசாரணைகள் நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியினால் யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் 3 மாணவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தன்று பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை இறக்கி தரையில் எரித்துவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு நிற கொடியை ஏற்றியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவே இவர்களை குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையாகுமாறு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மாணவர் ஒழுக்காற்று அதிகாரிகளினால் இந்த கடிதம் இன்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் பெரும் பரபரப்பும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பதிவாளரும் முகவரியிடப்பட்ட கடிதத்தை வைத்துக் கொண்டு மாணவர்கள் எப்படி போலீஸ் நிலையம் செல்ல முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதுடன் மாணவர்களை கட்டாயப்படுத்த முடியாது எனவும் ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். இதுகுறித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அவசர ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மாணவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்குமாறும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான தேசவிரோத செயல்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பக்தாத்தில் பதற்றம். அமெரிக்க தூதரகம் மீது ஆளில்லா விமான தாக்குதல். 90 மில்லியன் மக்களின் உயிருக்கு ஆபத்து. ஐநாவுக்கான இராணிய தூதுவர் கண்டனம். மீண்டும் இருளில் மூழ்கும் நாடு. மின்வெட்டு தொடர்பில் சஜித் சபையில் அபாய எச்சரிக்கை. புதன்கிழமை விடுமுறை எதிரொலி. சபை அமர்வு நாளை ரத்து. மின்வெட்டை தவிர்க்க முடியாது. பலசக்தி அமைச்சர் பகிரங்க ஒப்புதல். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கோட்டா முன்னிலை. 2.5 மணி நேரம் வாக்குமூலம். தேசிய கொடியை இறக்க விவகாரம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அழைப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.